இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசின் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் என்ன, எப்படி விண்ணப்பிப்பது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த திட்டத்துடைய பேரை பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம். இதில் கிராமப்புற ஏழை விதவைகள், கைவிடப்பட்ட மற்றும் ஆதரவற்ற பெண்களின் மேம்பாட்டிற்காக நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு திட்டத்துடைய விவரங்கள் கொடுத்துருக்காங்க. விவரங்கள் பார்த்தீங்கன்னா, பயனாளிகளுக்கு 4 வார வயதுடைய 40 அசில் இனக்கோழி குஞ்சுகளை கொள்முதல் செய்ய 50% மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. செயல்படுத்தப்படும் இடம் பார்த்தீங்கன்னா, சென்னையை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு 100 பயனாளிகள் என திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதற்கான தகுதியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பயனாளி ஏழை பெண்ணாக இருக்க வேண்டும், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கெல்லாம் இந்த திட்டத்தில் முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. பயனாளிகளுக்கு 50% பங்களிப்பு தொகையான ரூபாய் 1600 வழங்கும் திறன் கொண்டவராக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படும் பயனாளிகளில் 30% பேர் SC/ST பிரிவை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதற்கு விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா, முதல்வர் முகாம் மூலம் மக்களுடன் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லைனா அருகிலுள்ள கால்நடை மருந்தகத்தில் அல்லது கால்நடை உதவி மருத்துவரிடம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய விவரங்கள். இது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமாக சமீபத்தில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கால்நடை பராமரிப்பு துறைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ஊராட்சி ஒன்றியத்திற்கு 100 பயனாளிகள் வீதம் மொத்தம் ரூபாய் 624 லட்சம் செலவில் செயல்படுத்தப்படுகிறது. ஒரு பயனாளிகளுக்கு 50% பின் மானியமாக ரூபாய் 1600 இந்த திட்டத்தில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த திட்டம் செயல்படுத்தும் இடம் பார்த்தீங்கன்னா, சென்னை தவிர அனைத்து மாவட்டங்களிலும் ஊராட்சி ஒன்றியத்திற்கு 100 பயனாளிகள் வீதம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்திற்கான நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டைகள் உற்பத்தி செய்து விற்பனை செய்வதன் மூலமும், வளர்ந்த பெண் கோழிகள் மற்றும் சேவல்களை இறைச்சிக்காக விற்பனை செய்தும் ஒரு பயனாளி வருடத்திற்கு ரூபாய் 20,000 முதல் 25,000 வரை வருமானம் ஈட்டலாம். கிராமப்புற ஏழை விதவைகள், கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற பெண்களின் மேம்பாட்டிற்காக இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. நாட்டுக்கோழி வளர்ப்பை ஊக்குவிக்கும், கிராமங்களில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், ஏழ்மை நிலையில் உள்ள கணவனை இழந்த ஆதரவற்ற கைவிடப்பட்ட 38,700 பயனாளிகளுக்கு 4 வார வயதுடைய 40 நாட்டின கோழி குஞ்சுகள் 50% மானியத்தில் வழங்கப்படுதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் இந்த திட்டத்துடைய விவரங்கள். நீங்கள் அப்ளை பண்ணுறது இருந்தால் அருகில் உள்ள கால்நடை மருத்துவத்திற்கு சென்று அந்த மருத்துவரிடம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நாட்டுக்கோழி வளர்ப்பு திட்டம் குறித்து விளக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பண்ணுங்கள்.